சரி, ஓகே. அடுத்து மசாலா டீ. டீ போட்டு குடிங்க. பால் சேர்க்காதீங்க. டீ எப்படி போடணும்னா, கிராம்பு, துருவிய இஞ்சி, அதில ஏலக்காய், லவங்கப்பட்டை, டீ தூள், நாட்டு சர்க்கரை. இதெல்லாம் நல்லா கொதிச்ச அப்புறம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுங்க. இதில துளசி ஒரு 2, 3 போட்டுக்கலாம். கற்பூரவள்ளி இலை, வெத்தல இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ் கிடைக்கிறத மட்டும் போட்டுக்கோங்க. இந்த டீய வந்து 2 வேள உணவுக்கு பின் இப்போ நீங்க உணவு குடுக்குறீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி ஃபுட் இருக்கணும் அப்படின்னா, ஒரு பிளாட்டரா குடுங்க. அதில 1 பங்கு சாலட் இருக்கட்டும். 1 பங்கு ரசம் சாதம், 1 பங்கு நார்மலா நீங்க வீட்ல செய்ற குழம்பு. சாம்பார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பருப்பு வந்து சளி அதிகப்படுத்தும். ஸோ எப்படின்னா மிளகு சாதம், அ நல்ல ஜீரணம் ஆற மாரி கறிவேப்பில சாதம். ஸோ இந்த மாரி ரசத்துல வந்து மிளகு ரசம், நம்ம ஒரு பதிவுல சளிக்கான ஒரு பதிவு ஒரு 2, 3 லைவ் ஷோக்கு முன்னாடி போட்டிருந்தோம் இல்லையா? ரசத்துல எவ்ளோ வெரைட்டி இருக்கு. எப்படிலாம் ரசம் வைக்கலான்னு தனியா குடுத்துருந்தோம். ஸோ நீங்க அந்த நம்ம லைவ் ஷோவோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கனாலே, நம்ம கம்ப்ளீட்டா சளிக்காக எவ்ளோ பதிவுகள் போட்டிருக்கோம்னு நீங்க பார்க்கலாம்.